ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிப்பிப்பாறையில் ஒரு வகையான கன்னி டாக். என்னடா டாக் இன்ட்ரோ கொடுக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நான் தான் பேச போகிறேன். என்னோட பேர் லூனா. எங்கள் கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, தினமும் நான் பார்த்து ரசித்த விஷயங்களை என்னோட சேர்ந்து இன்னைக்கு நீங்களும் பார்க்க போறீங்க. பார்க்கலாங்களா? இவங்க தான் என்ன வளர்த்துட்டு இருக்கவங்க. மூஞ்சி பார்த்து பேச ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்களாம். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? இவங்க கூட நான் வாக்கிங் போல, என் கூட இவங்க தான் வாக்கிங் வந்திருக்காங்க. எங்கடா நம்ம தோஸ்த காணோம்? இதோ பின்னாடி வரான்ல, அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. நம்ம இந்தியாவோட நாட்டு நாய்ங்களாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் அதிகமாக காணப்படுறோம். சிப்பிப்பாறையிலேயே நான் ஒரு வகையான கன்னி டாக். நான் செவலக்கன்னி. எங்களோட கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்களாம். வேகம் அதிகமாக இருக்கும். எங்களோட உடல் வாக்கு கூட ரொம்ப அழகா இருக்குமா. அவரை காட்டினா கோவப்படுறாப்புல, என்னைய காட்டுமா? அவங்க கல் எடுத்து அடிப்பாங்களாம். அப்படியே முயல் வருமா, நான் போய் அதை பிடிக்கணுமா? ஆசையை பார்த்தீங்களா? சரி வாங்க, கூடவே போவோம். நமக்கு 3 வேளை சோறு போடுறாங்கல்ல. நம்ம நாயின நன்றியோட இருக்கணும்ல. போவோம் பின்னாடியே. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்க ஏதோ இருக்குங்க. தேடுவோம் தேடுவோம் தேடுவோம், தேடிக்கிட்டே இருப்போம். பார்த்துட்டேன், ஒரு குருவி. போதும் போதுமா நீ வீடியோ எடுத்தது, பறக்க விட்டுறாத. எப்படி நல்லா தெரியுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? எனக்கு தெரியுமா நீ வீடியோ எடுத்ததை பறக்க விட்டுருவோன்னு எனக்கு தெரியும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி, அப்படியே இங்கே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருங்களா? அவ்வளோதான், ஒன்றே ரவுண்ட்ஸை முடிச்சுட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். வாங்க, இதுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க ஏதோ இருக்கு, இங்க ஏதோ இருக்கு.
இருங்க ஓனர், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். என்னடா அது, கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பிடிச்சி கொடுத்து நம்மளும் பாராட்டு வாங்கலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா வீடியோ எடுக்காதம்மா, ஏதாவது கல்லு விட்டு கடாசா, ஏதாவது வெளியே வந்தேன்னா கப்புன்னு அப்படி பிடிச்சி தந்துடுறேன். நான் ரொம்ப இந்த நாட்டிலே ரொம்ப குறைவான வகையில் நாய் தான் இருக்கனாங்களாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு நாள் இந்த மூங்கிலுக்குள்ளே தான் பாம்பு இருந்துச்சுங்களாம். அது வால் பிடிச்சி இழுத்தன்னு சொல்லி எங்கள் ஓனர் அடிக்கடி சொல்லுவார். அதெல்லாம் அறியாத வயசு. சரி, நீ உள்ளாரே இருந்துக்கோ, உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன் நான். போலாங்களா? எங்க ஓனர் இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, போதும் போதும் நீ சாதனை பண்ணது, வா போலான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய ரவுண்ட்ஸ் ஏறத்தாழ முடிய போகுது. இப்படி தான் நாங்கள் டெய்லியும் வாக்கிங் வருவோம் ஜாலியாக. இதே சில வீடுகளில் கட்டியே வச்சுருப்பாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை, ரொம்ப ரொம்ப ஜாலியாக வருவோம். அப்புறம் கை கால் கழுவலாங்களா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஒரு குளியலை போட்டுட்டு
வீட்டுக்கு போகலாம். தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அவதான் என்னோட ஃப்ரெண்டு. என்னையும் கொஞ்சம் காட்டுங்க. நான் தானே ஹீரோயின். அது இப்படியே ஃபுல்லா செஞ்சா ஜாலியா இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாங்களா? என் ஃப்ரெண்டு பின்னாடி வரான், நான் தூரமாக நிற்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டாக வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பாய்.